இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டில் 3 விஷயம், சிறப்பான 3 விஷயம் அமைஞ்சிருக்கு. அதில் முதல் விஷயம், இந்த வீடு கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் துடியலூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரியான டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் சுற்றியும் இந்த வீட்டுக்கான பட்ஜெட் ரேஞ்சிலேருந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடு அந்தளவுக்கு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. 3 BHK வீடு. மூணாவது விஷயம், இந்த வீட்டுக்கான பிளானிங் தாங்க. 2 லிவிங் ஹால், பெரிய கார் பார்க்கிங், 3 மாஸ்டர் பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்டு பாத்ரூம், பூஜை ரூம், கிச்சன் கம் டைனிங், இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டோட ஃபுல் டீட்டெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில், வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரியான டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட நீளகலம் பார்க்கும்போது 27க்கு 38ங்கிற நீளகலத்தில் பிளாட் எடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. நல்லா லக்ஸரிஸான ஒரு வீட்டுக்கான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு, எலிவேஷனுக்கு பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லோ, ப்ரௌன், அப்புறம் அதிலே ப்ரௌன் கலர்லேயே டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு கிரே கலர் காம்பினேஷன்லாம் நிறைய பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, உட்டன் கிரைன்ஸ் வச்சு மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் வந்து 2 இருக்குது. நார்மல் என்ட்ரிக்காக ஒரு விக்கெட் கேட், இது வந்து கார் பார்க்கிங் என்ட்ரிக்காக ஒரு பெரிய மெட்டல் கேட்டுங்க. கேட்டும் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ரெண்டுக்குமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு 9க்கு 19ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக அமைஞ்சிருக்குங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் யூடிடி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்லேயே வாட்டர் சம்ப் வந்து 2 கட்டியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ஜலமூலையில். அது போக போர்ட்டிக்கோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் வித் டார்க் ப்ரௌன் கலரில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து, சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ், சீலிங்கில் ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கார் பார்க்கிங்லேருந்து லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி, கிச்சனுக்கும் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 UPVC விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டோட மெயின் டோர் போயிடலாம். மெயின் டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு போயிடலாம். இந்த சிட்அவுட் ஸ்பேஸ்லேயே இந்த கடைசியில், இந்த பேசேஜ்லேயே கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. 3க்கு 5ங்கிற அவுட்டர் பாத்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வேணும்னா அவுட்டர் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியே ஒரு ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது விக்கெட் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே மெயின் டோர் அமைஞ்சிருக்குங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவுக்கு அதாவது 2மே தேக்கு மரம் தான். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 படிக்கட் கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட்டும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, 3 ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய UPVC விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு, ஃப்ளோரிங்க்கு மார்பிள் டிசைனில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. பிங்க் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய கார்னர் எட்ஜஸ்க்கு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம எல் டைப்பில் ஒரு சோஃபா போட்டோம்னா அதுக்கு மேலேயே ஒரு 2 சீலிங் ஃபேன் மாட்டிக்கிறாங்க வால் சீலிங்கில். இந்த வீட்டில் நீங்கள் இந்த கார்னரில் சோஃபா போட்டு இந்த இடத்துல நீங்கள் டிவி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே சாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி நம்ம பூஜை ரூம் பார்த்துடலாங்க. பூஜை ரூம் வந்து இந்த பேசேஜில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கு போகிற பேசேஜில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த மாதிரி டபுள் சைடில் 2 உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க இந்த பூஜை ரூமுக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பூஜை ஷெல்ஃப் வச்சுக்கிறாங்க. கிராண்டில் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அந்த ஷெல்ஃபு மேலே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பூஜை ரூமுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். 8க்கு 16ங்கிற அளவில் இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. கிச்சன் வந்து வாஸ்துபடி எப்பவும் போல் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அதில் கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் கொடுத்துருக்காங்க. தண்ணி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான அந்த கிரானைட் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் அமைஞ்சிருக்கு. குட் வாட்டருக்கு, சால்ட் வாட்டருக்கு 2 டேப் கனெக்ஷன் இருக்குது. ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே
மார்மேட் டிசைனில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாக லைட் சாண்டில் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் மார்மேட் டிசைனில் ஒரு மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆயில் ப்ளோ ட்ரே, இது வந்து கட்லரி யூனிட்டுங்க. இந்த மாதிரி எஸ்எஸ்டியில் நிறைய மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட்லேயும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து க்ராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரியான ஒரு கிளாஸ் டோரோட கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. சவுத்தன் சைடு வால்லையும் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வால் யூனிட் லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கு இருக்குது. கிச்சனோட வென்டிலேஷனுக்கும் டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கும் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து டைனிங் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக போர்ட்டிகோவில் வந்து இங்கே யார் வராங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான விண்டோ தான் யூபிவிசி விண்டோ. ஸோ அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இதாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். உட்டன் டோர் வந்து ஒரு சில்வர் பீட்டிங் டிசைன்ஸில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோராக இந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் எல்லாம் அமைஞ்சிருக்கு. 10x16ங்கிறதால இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டி வச்சுருக்காங்க. வால்ஸுக்கு வந்து ஒரு லைட் பிஸ்தா கலரில் 3 சைடு வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க், இந்த சைடு வாலுக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெயிண்ட் பேட்டர்னில் இந்த பெட்ரூம்ஸ்க்கு பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக 2 விண்டோஸ், ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ். அது பெரிய விண்டோ, இது ஒரு சின்ன யூபிவிசி விண்டோ. அது போக ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அங்கே கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா விண்டோக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே இங்கேயும் லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க இந்த பெட்ரூமில். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 4x8ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசிஸாக வந்துருக்கு. டைல்ஸ் பேட்டர்ன் ஒயிட் வித் டார்க் பேட்டர்னில், அதுலேயும் உள்ளுக்குள்ளே அந்த 3D டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. டைல்ஸ் வந்து சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த பாத்ரூமுக்கான டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. பைக் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் கிளாஸட் எல்லாமே. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற லிவிங் ஹால் 2 மாஸ்டர் பெட்ரூமையும் பார்த்துடலாம். லிவிங் ஹாலில் கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் ஒன் சைட் கார்னரில் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டல்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்எஸ்டியில் சைடு ஹேண்டல்ஸை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் வென்டிலேஷனுக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் வென்டிலேஷனுக்கும் இங்கே 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்கேஸ் ஏரியாவோடு சேர்த்து இந்த லிவிங் ஹாலோட அளவு 16x16ங்களெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் இல்லாமல் 11x16. ஃப்ளோரிங்க்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண மாதிரியான 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் தான். அந்த ஏரியா, அதாவது இங்கே நிற்கிற ஏரியாவுக்கு, நான் நிற்கிற ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் இங்கே டிவி நைட் பண்ணிக்கலாம் இந்த லிவிங் ஹாலில். ஸோ இங்கே சோஃபா போட்டுக்கலாம். இப்போ நான் உள்ளே போகிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். லிவிங் ஹாலோட சவுத்தன் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் மட்டும் இந்த வால்ரூஃப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நிறையா ஸ்டோரேஜ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வால்ரூஃப் கபோர்டுக்குள்ளே ஹேங்கிங் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரியான எஸ்எஸ்டியில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. சேம் ஆசிட்டிஸ் இதே மாதிரி பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோஸ், சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது போக ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ஏரியா. 4x7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பெட்ரூம் பார்க்குறோம். 4x8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸ் தான். வாலுக்கு வந்து அந்த ஒயிட் வித் பிளாக் கலர் மார்மேட் டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய 2x4 கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ், கீசர் ப்ரொவிஷன்ஸும் இங்கே இருக்குது. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். 8x16ங்கிறனால வீட்டோட தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு பெட்ரூமில் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்கும் இங்கே 2 விண்டோஸ் இருக்குது. 2மே யூபிவிசி விண்டோஸ் தான். சீலிங்கில் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் அந்த சாக்கெட் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். 4x8ங்கிறனால அமைஞ்சிருக்குங்க.
3 பெட்ரூம்ஸுக்குமே 4க்கு 8ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்ட் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். டைல்ஸ் கலர் காம்பினேஷன் வந்து சேம் அதே மாதிரி தான். செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்ல, லிவிங் ஹால்லேருந்து ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி இந்த டோர் அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் தான். இப்போ நம்ம ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி அந்த கார்னரில் வந்து ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் கீழே ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு, காங்கிரஸ் ஸ்லாப் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து இங்கே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஒரு சிஎன்சி லேசர் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கிரில்ஸில் எம்எஸ் மெட்டல் கிரில்லில் சைடில் இங்கே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு சின்ன பேசேஜ் அமைஞ்சிருக்கு இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவில் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம டெரஸ் போயிடலாம். இங்கே ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி தான் இங்கே ஸ்டெப்பு இருக்குது. நல்லா ஃப்ரீயாக நடந்து போகலாங்க, பயப்பட தேவையில்லை. நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டேர்கேஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸை உபயோகப்படுத்தி மேலே வந்ததும் டெரஸில் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அது போக காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து இங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. துணி காயப்போறதுக்கான 2 ஆங்கிள் இருக்குது. அங்கேயும் அந்த துணி காயப்போறதுக்கான கம்பியெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்காக மேடையும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் அப்பநாயக்கம்பாளையம்ங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 79 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. பன்னிமடை சைடு, கணுவாய் சைடெல்லாம் நீங்கள்லாம் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் துடியலூர் சரௌண்டிங்ஸில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.